டு பி கண்டினியூடுங்க. நாங்கள் டெம்பிள் போகும்போது டாக் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப பசி போடுறாங்க. ஸோ டாக்லாம் பாவங்க, பசிச்சா அதுக்கு ஏதோ வாங்கி போடுங்க. ஏன்னா வந்து சாப்பாடு கூட சாப்பிட்றது இல்லை, ஏதோ பிஸ்கெட் தாங்க சாப்பிடுது நாய் கூட. ஸோ டாக்ஸ் எல்லாம், ஸோ அதுக்கு டாக்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பிஸ்கெட் இருந்தது வீட்டில், அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் டாக்கோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சைலண்ட்டாக இருந்தாலும் பிடிக்காது. அதனால் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க வேலை. ஸோ நம்ம சைட் பை சைடு இந்த வேலை பார்த்துட்ருக்கோம். நமக்கு தான் ரெஸ்ட்டே இருக்காது லேடிஸ்க்குலாம். நம்மளை திட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜு சரியில்லை, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிறது உன்னால தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பாருங்கள், குருமாக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். சிம்பிளாக வந்து நம்ம குருமா எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் அப்படியே வீலாக் மாதிரி வீட்டில் என்ன நடக்குது அதையும் சேர்த்து காட்டியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். கஷ்டப்பட்ட வீடியோ போடுறேன் ப்ளீஸ். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா வந்து முந்திரி போட்டுருங்க. முந்திரி போட்டுட்டு நல்லா முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே வந்து தக்காளி, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சு கடல 2 ஸ்பூனு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் வந்து நம்ம வதக்கிட்டு போட்டால் குருமா வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணால் அப்போ தான் கொஞ்சம் வதங்கும், நல்லா ஈஸியாக வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும், நம்ம ஃபாஸ்ட்டாக வேலை ஆகிடும். ஸோ தேங்காய் போட்டுக்கலாம், ஒரு முழு தேங்காய் போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புதினா, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், தக்காளி 1 போட்டிருக்கேன், வெங்காயம் 1 போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து வெங்காயத்தோடு போட்டால் தக்காளி வதங்க. ஸோ லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கடாயிலே கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி அதுலேயே வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணேன். கொஞ்சம் வந்து காலிஃப்ளவர் இருந்தது, ஸோ ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வேக வச்சோம் இல்லையா மசாலா குருமாக்கு, அதை வந்து வெந்த பிறகு இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், குருமா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி ஆகிடும். நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும், ரைஸு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா காய்கறிலாம் கட் பண்ண லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம், நமக்கு சீக்கிரமாகவே ஆகிடும். இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புதினா வந்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக அண்ட் யம்மியாக இருக்கும். சப்பாத்தி தான் சுட போகிறோம். சப்பாத்தி வந்து சுட்டுட்ருக்கேன். என் பையன்